கூடலூர் அருகே கோக்கால் பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் சுற்றுவட்டாரங்களில் வசிக்கும் மக்களை நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். சுமார் 200 வருடங்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட கோக்கால் பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் கூடலூரில் அண்மையில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகள், முதியோர் காப்பக சுவர்கள் மற்றும் தரைகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. முதியோர் காப்பக கட்டடம் 7 அடி ஆழத்திற்கு புதைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கோக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. நிலத்தியல் துறை முதன்மை ஆராய்ச்சியாளர் மற்றும் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் தலைமையிலான குழுவினர் கோக்கால் பகுதியில் நேரில் ஆய்வு செய்தனர். கோக்கால் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை தற்காலிக முகாம்களுக்கு அழைத்துச் செல்லவும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மண்ணில் புதைந்த காப்பகத்திலிருந்து 53 முதியவர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முகாம்களுக்கு உடனடியாக வர விருப்பம் இல்லாதவர்கள் அசம்பாவிதங்களை தவிர்க்க அரசின் அவசர உதவி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.